தமிழ்நாட்டுக்கு பெரிய போராட்டத்தையே சொல்லி கொடுத்தவர் யாருன்னா ஈவே ராமசாமி நாயக்கர் தான் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டிக்கரையும் அதான் ஒண்ணு அண்ணன் நேற்று மேல ஸ்டிக்கர் தான்டா ஒட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அந்த ஸ்டிக்கரு இங்க இருந்து வைக்கத்துல போய் போராடி உரிமையை பெற்று கொடுத்துச்சு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டவுசர் போட சொல்லுச்சு, எல்லாத்தையும் படிக்க வச்சுச்சு, எல்லா பத்தியும் இன்னைக்கு நீதிபதி ஆக்கி கொடுத்தது, IAS IPS எல்லாம் படிக்க வச்சுச்சு. இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் இன்னைக்கு உண்மையிலேயே வாழ்றாங்கன்னா அதுக்கு காரணமே ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்றீங்க. அந்த மக்கள் நல்லா இருக்கணும்ன்றக்காக கொடுத்த அந்த 12 லட்சம் ஏக்கரை ஒரு தடவையா பேசியிருக்கணும்ல. பேசல, அதான் ஏன் பேசல? ஏன்னா அந்த 12 லட்சம் ஏக்கரையும் அபகரிச்சு வச்சிருக்கிறதுல முக்காவாசி பேரு திராவிடர்கள். இங்க கேளுங்க, திராவிடர்னு ஏன் சொல்றீங்க? தீபன் சக்கரவர்த்தி வெளிப்படையா சொல்றாரு. இப்ப நான் இந்த இடத்த நான் மீட்டு இருக்கிறேன், 670 ஏக்கர்ல குறிப்பிட்ட பகுதி மீட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம அந்த சிலை இருக்கிற இடம், அந்த நினைவிடம் போய் அண்ணன் வீரவணக்கம் செலுத்தின இடம் வந்து மீட்கப்பட்ட இடம் தான் பஞ்சம் நிலம். இந்த வலதுபுறத்துல ஒரு நாய்க்கர்ட்ட இருக்குது, இடதுபுறத்துல ஒரு ரெட்டியார்ட்ட இருக்குது. இது ரெண்டையும் மீட்டு கொடுக்க சொல்லுங்க. அடிக்கிறாரு அவரு வெளிப்படையாவே வந்து பாருங்க. அந்த பா ரஞ்சித் போன்றவர்கள் ராஜராஜ சோழன் காலத்துல எங்க நிலத்தெல்லாம் புடிங்கிட்டாங்கிறான். டேய் தம்பி, ராஜராஜ சோழன் காலம்லாம் முடிஞ்சு ஆங்கிலேயர் காலத்துல கொடுத்த 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து புடுங்கி வச்சிருக்காங்கடா தம்பி. அதெல்லாம் இறங்கு, ஒருங்கிணை போராட்டம் நடத்த. அந்த இன்டலெக்சுவல் யாருமே இந்த மாதிரி இந்த போராட்டம் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல முதன்முறையாக சீமான் இந்த முன்னெடுப்பு எடுத்து செய்திருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை பெரிய அளவுல ரீச் ஆகல, ஒருத்தரும் செய்யல. ஒரு பொது அரசியல் கட்சி, தலித் அல்லாத ஒரு கட்சிகள் வந்து செய்து இப்போ முதன்முறையாக. கரெக்டா? ஆமா. ஏன் இந்த இன்டலெக்சுவல் சொல்லக்கூடிய பா ரஞ்சித், இதுல இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அதான் அவங்க எல்லாம் நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கலாமே. இல்ல அவங்க எப்படின்னா, இப்ப வந்து இந்த புத்தகம், இந்த புத்தகம் வந்து பஞ்சமி நில உரிமைன்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து தொகுத்து இதை வந்து செஞ்சது வந்து அலெக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து செஞ்சிருக்காங்க. திரமன்கீரோட ஒரு ஆவணம் இது. இத வந்து நீலம் பண்பாட்டு மையத்துல மறுபதிப்பு போட்டிருக்காங்க. அதை போட்டாவே அந்த பஞ்சமி நிலத்துக்கான ஒரு வேலையை செஞ்சிட்டோங்கிற திருப்தி அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுருது. புரியுதுங்களா? களத்து அவர் சொல்றாருல, தீபன் சக்கரவர்த்தி அந்த களத்துல நின்னவர், பல சிறைச்சாலை சென்றவர், பல மிரட்டல்களை, உருட்டல்களை, கொலை முயற்சிகளை சந்திச்ச ஒரு ஆளு சொல்றாரு. இதை நான் மீட்டிருக்கேன்பா. இதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ரெட்டியார்கிட்ட இருக்கு, இதுக்கு இந்த பக்கம் ஒரு நாயக்கட்ட இருக்கு. மீட்டுக்க, அது பஞ்சமி நிலம் தான். அதுக்கான ஆவணம் பூரா என்கிட்ட இருக்கு. யாரு மீட்க வர்றது? யாரு? களத்துக்கு வா, நான் தர்றேன், ஆவணம் தர்றேங்கிறாரு. ஏன்பா அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப என்ன ஸ்டண்ட் அரசியல் பண்றீங்களா?